ராணி. அத்தியாயம் 10. முதல் நாள் மாலையில் தாங்கள் பயணித்து வந்த காஞ்சி செல்லும் பெருவழியில் தங்கள் புரவிகளை உசுப்பிவிட்டு அசுர வேகத்தில் சென்ற இளவரசனும் இளங்கோவும் ஒரு சொல் கூட பேசிக்கொள்ள அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் பாதையில் மட்டுமே பார்வையை பதித்து சென்றனர். பௌர்ணமிக்கு இன்னும் சில நாட்களே இருந்த அன்றைய வளர்பிறை சந்திரன் சாலை ஓரத்தில் தழைத்து ஆங்காங்கே நின்ற மரங்களின் மீது தனது ஒளியை பாய்ச்சி நிழலும் ஒளி சிதறல்களுமாக ஓவியங்களை சிதறி இருந்தது. மற்ற சமயமாக இருந்திருந்தால் இயற்கையின் வினோத அழகில் இதயத்தை பறிகொடுத்து இளகி போய் நின்றிருப்பான் இளவரசன். முன்னிரவு கழிந்த நாழிகையிலே பனியின் குளிரும் புகை மூட்டமும் கூட மிகுந்தே இருந்தது. இரு புரவிகளின் குளம்பொலிகள் ஒரே தாளகதியில் ஒலித்தன. இளவரசியின் தங்கும் முகாம் நிலவு ஒளியில் தொலைவிலேயே தெரிந்தது இளவரசனுக்கு. புரவியை மேலும் சிறிது கால்களால் உசுப்பினான். அது காட்டு புரவி போல பெருடரியை சிலிர்த்து பாய்ந்து சென்றது. கூடாரத்தை நெருங்க சில கஜ தொலைவு இருக்கும் போது விரைவை சிறிது குறைத்தான் இளவரசன். இளங்கோவின் புரவி கரிய புரவிக்கு பக்கத்தில் வந்து வேகத்தை குறைத்தது. கூடாரத்துக்கு எதிரே இரு தீப்பந்தங்கள் கட்டிவிடப்பட்டு ஒளி சிந்தி கொண்டிருந்தன. கூடார வாயிலில் இரு வீரர்கள் வாள் பிடித்து காவல் நிற்பது போல நின்றிருந்தனர். எதிர்ப்புற சாலை மண்ணில் 4 வீரர்கள் காயம்பட்டு கிடந்தனர். 3 புரவிகள் கூடாரத்துக்கு சற்று தள்ளி இருந்த மர வேர்களில் கட்டப்பட்டு கண்கள் மின்ன நின்றிருந்தன. 7 புரவிகள் கூட்டமாக சேனங்களோடு இருந்தன. கூடாரத்துக்குள் இன்னமும் வாட்போர் நடப்பதன் அறிகுறியாக வாட்கள் மோதும் ஒலிகள் நாரசமாக ஒலித்தன. எதிர்பாராத விதமாக இரு புரவிகள் கூடாரத்தை நெருங்கி வந்து நின்றதும் வாயிலில் நின்ற இரு வீரர்கள் அதிர்ந்தாலும் யார் நீங்கள் என அதட்டலாக கேட்டபடி சில படிகள் முன்னேறி வந்து முறைப்பாக நின்றனர். அவர்களின் முகங்களிலும் யார் நீங்கள் என்ற சொற்பிரயோகத்திலிருந்தும் அவர்கள் அந்நியர்கள் என்பதை அறிந்து கொண்ட இளவரசன் யம தூதர்கள் என்றான் கம்பீரமான குரலில். அந்த நிமிடத்தில் கூடாரத்துக்குள்ளும் வாட்கள் மோதும் ஒலி கேட்பது நின்று ஒருவித மயான அமைதி நிலவியது. சில கணங்கள் குத்துவாளிடம் கையை கொண்டு போனான் இளங்கோ. பொறு என்பது போல ஒரு கையை விரித்து காட்டி சைகை செய்த இளவரசன் புறவியிலிருந்து குதித்து இறங்கினான். சாவதானமாக கூடாரத்துக்குள் நுழைய போனவனை வாள் வீரர்கள் தடுத்து நின்றனர், வாட்களை உருவி நீட்டி. ஓஹோ, வாட்போருக்கு சித்தமாகிறீர்களோ என்ற இளவரசன் லேசான கேலி நகை இதழ்களில் நெளிய, இளங்கோ என்றான் தலையை சிறிதும் திருப்பாமலே. பிரபு என்றான் இளங்கோ. இவர்கள் வாழ் பிடித்து போரிட வேண்டுமா என்றா? இளவரசன் ஏதோ மறைபொருள் துணிக்க பேசினான். அடுத்த கணம் வாட்களை பற்றி சில தப்படிகள் முன்னேறி வந்த இரு வீரர்களின் வலது கரங்களின் மணிக்கட்டுகளில் இளங்கோவின் 2 குத்துவாட்கள் பாய்ந்து நின்றன. அது மட்டுமல்ல, ஐயோ என்று அலறிய அவ்விருவரின் கைவாட்கள் தரையில் சொத் சொத்தென நழுவி விழுந்தன. குத்துவாட்கள் பாய்ந்த கணமே அந்த இரு வீரர்களும் பேய்களை கண்டது போன்ற பீதியுடன் கைகளில் குருதி வடிய ஓட முயன்றனர். ஓட முயன்றவர்களை ஆளுக்கு ஒருவராக தடுத்தனர் இளவரசனும் இளங்கோவும். அவர்களின் மணிக்கட்டுகளில் பாய்ந்து நின்ற மரண வலி ஏற்படுத்தி கொண்டிருந்த தனது குருவாட்களை பிடுங்கி அவர்கள் அணிந்திருந்த உடையிலேயே அப்படியும் இப்படியும் குருவாட்களில் தெரிந்த குருதி கரையை துடைத்து மீண்டும் இடை கச்சைக்குள் சொருகி கொண்டான் இளங்கோ. இருமுறை கைகளை தட்டினான் இளவரசன். அவர்களின் புரவிகள் இரண்டும் விருட்டென்று நகர்ந்து வந்தன. அவற்றின் செவிகள் அருகே ஏதோ கூறினான் இளவரசன். தலைகளை ஆட்டிய புரவிகள் நழுவ முயன்ற இருவருக்கும் முன்னே வந்து மறித்து நின்றதோடு அல்லாமல் வாயை திறந்து ஹீ என்று கனைத்தன. சட்டென்று அங்கிருந்து கூடார வாயிலை நெருங்கினான் இளவரசன். நெருங்கியவன் சிறிதே நின்று நாலா திசைகளிலும் விழிகளை சுழலவிட்டு ஆராய்ந்த பிறகு கூடாரத்தின் முகப்பை கடந்த போது வியப்பை சுமந்து நின்றான். ஆம், கூடாரத்தினுள் இளவரசி ஒரு வாளுடனும் அவளது தோழி ஒரு வாளுடனும் இளவரசியின் மெய்க்காவலன் ஒரு வாளுடனும் 5 எதிரிகளை எதிர்த்து நின்றனர். கூடாரத்துக்கு வெளியே இரு புரபிகள் வந்து நின்ற பிறகு ஏற்பட்ட சம்பாஷணையை செவிமடுத்த பின் அவர்களின் போர் தற்காலிகமாக நின்றிருந்தாலும் அவர்களின் வாட்கள் எதிரிகளை நோக்கி நீண்டிருந்த நிலையிலும் எதிரிகள் மூவரின் வாட்கள் இளவரசியையும் மெய்க்காவலனையும் தோழியையும் நோக்கியே நின்றிருந்தன. சந்தடிக்கு பிறகு இரு எதிரிகள் கூடாரத்தின் வெளிப்பக்கம் பார்வையிட்டதோடு அல்லாமல் முன்னேறி வரவும் தொடங்கினர். இளவரசியின் மெய்க்காவலன் சிறந்த வாழ்வீரன் போலும் மிக சாமர்த்தியமாக தற்காப்பு யுத்தத்திலும் இளவரசிக்கு அதிக ஆபத்து இல்லாமலும் சுழன்று சுழன்று போரிட்டிருக்கிறான் என்பதை அவன் ஆடைகள் நனைந்து உடலோடு ஒட்டி கொண்டிருந்ததிலிருந்தும் அவன் நெற்றியில் வியர்வை ஆறாக பெருகி வழிந்ததிலிருந்தும் யூகித்தான் இளவரசன்.
நெடுநேரமாக அந்த போர் நடைபெற்றிருப்பதை எண்ணி பார்த்த இளங்கோ, இளவரசியும் அவள் தோழியும் கூட நன்கு போரிட்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து உள்ளுக்குள் பெரிதும் வியந்தான். வியந்ததோடு அவன் மனம் அவர்களை மரியாதையோடு பார்க்க தூண்டியது. எல்லாவற்றையும் ஒரே சுழற்சியில் கண்டு தெளிந்த இளவரசன் இனி அதிக நேரம் அவர்களை போரிட அனுமதிப்பதில்லை என்ற முடிவுக்கும் வந்தான். உருவிய வாட்களோடு தன்னை நோக்கி முன்னேறிய இரு வீரர்களை ஒரு வினாடி ஊடுருவின இளவரசனின் போர்க்குணம் மின்னிய விழிகள். உரையிலிருந்து தனது நீண்ட வாளை சர்ரென்று உருவி இடது கை விரல்களால் வாளின் நுனியை தடவினான் இளவரசன். வாஞ்சினத்தோடு வாட்களை ஓங்கி பாய்ந்தனர் அந்த இரு வீரர்களும். சிறுவன் போல தெரியும் இவனுக்கு இத்தனை துணிவா என்பது போல ஒரு அனாயாச அலட்சியமும் அவர்களிடம் தெரிந்தது. மனதிற்குள் நகைத்த இளவரசன் சில நிமிடங்கள் அவர்களின் போர் முறையை ஆழம் பார்ப்பது போல அவர்களின் வீச்சுக்களை தடுத்து போரிட்டவன் அசையாமலும் நின்று போரிட்டான். அதுவரை அவனை தொடர்ந்து வந்த இளங்கோ உரையிலிருந்து தனது வாளை எடுக்கவே இல்லை. ஆனால் அவன் விழிகள் மட்டும் கூடாரத்தினுள் தெரிந்த காட்சிகளை வியப்போடு கண்டு ஆராய்ந்தன. மேலும் 2 அடி முன்னேறி வந்தான். இளவரசியை எதிர்த்தவர்களும் பின்பக்கமாக தலையை திருப்பி பார்த்தனர். அவர்களில் தலைவன் போலிருந்தவன், யாரும் அசைய நினைத்தால் விபரீதம் ஏற்படும் என்று உருமினான். கூடாரத்துக்குள் இளவரசன் நுழைவான் என்பதை கனவிலும் நினைத்திராத கிளியூர் இளவரசியும் அவளது தோழியும் அளவற்ற நிம்மதி, வியப்பு, துணிவு என்று ஏராள உணர்ச்சிகளின் கவலையோடு நின்றிருந்ததோடு இளவரசன் வாளை உருவியதும் இமைக்க மறந்து விழிகள் மின்ன பார்த்து கொண்டிருந்தனர். தங்கள் முன்னே வாள் பிடித்து போரிட்டு சற்றே போரிடுவதை நிறுத்தியிருந்த எதிரிகளை தூசு போல எண்ணி துளியும் பொருட்படுத்தாமல் வதனங்களில் மகிழ்ச்சி மலர நின்றிருந்தனர். 2 நிமிடங்களில் ஒருவனின் வாள் பக்கவாட்டில் பறந்து விழுந்ததோடு அல்லாமல் அவனது வலது கரம் இளவரசனின் வாள் பாய்ந்து செயலிழந்து தொங்கியது. அடுத்தவனின் வாள் அடுத்த நிமிடமே நினைத்து பார்த்திராத விரைவில் அவன் தலைக்கு மேல் பறந்து குடர துணியில் சொருகி பிடி மட்டும் பார்வையில் படும்படி தெரிந்தது. அவனின் முன்கை தரையில் விழுந்து துடித்தது. வெட்டுப்பட்ட மொன்னை கையிலிருந்து குருதி கொப்பளித்து கொட்டிற்று. மரண ஓலம் எழுந்தது அவனிடமிருந்து. தனது வாளால் அந்த இருவரையும் ஒதுங்கி நிற்குமாறு சைகை செய்தான் இளவரசன். நடுங்கிய இருவரும் அலறி நகர்ந்து பக்கவாட்டில் தலை கவிழ்ந்து நின்றனர். ஒருவனின் விழிகள் மட்டும் தரையில் துடித்த தனது முன்கரத்தை பரிதாபத்தோடு பார்த்தன. அவனது நாக்கு குழறியது. முதலில் தரையில் விழுந்த வாளை நோக்கி இளங்கோ சர்வ அலட்சியமாக நடந்தான். அதுவரை அளவற்ற பிரமிப்போடு பின்புறம் தலைகளை திருப்பி பார்த்து கொண்டு நின்றிருந்த எதிரிகள் மூவரும் பின்வாங்கி நகர முயன்றனர். ஆனால் நகர முடியாமல் இளவரசனும் அவனை தொடர்ந்து கீழே கிடந்த வாளை எடுத்துக்கொண்ட இளங்கோவும் முன்னேறினர். தோற்றத்திற்கும் செயலுக்கும் துளியும் தொடர்பில்லாத வண்ணம் ஒரு சில நிமிடங்களில் நின்ற இடத்திலிருந்து அசையாமலே அலட்சியமாக இருவரை படுகாயப்படுத்திவிட்டு முன்னேறி வரும் இளவரசனையும் தரையில் விழுந்த வாளை எடுத்து பற்றிய வண்ணம் இன்னும் ஒருவனும் தங்களை நோக்கி நடக்க ஆரம்பித்ததும் நிஜமாகவே இவர்கள் யம தூதர்களோ என்ற எண்ணம் சூழ எதிரிகளின் இதயங்கள் அசுர விரைவில் துடித்தன. மூவரில் ஒருவன் மட்டும் இளவரசியின் மெய் காவலனுடன் வாள் சுழற்ற இருவர் கண்டபடி வாட்களை சுழற்றத் தொடங்கினர். இளவரசியையும் அவளது தோழியையும் விலகி நிற்க சைகை செய்த இளவரசன் தனது வாளை சக்கராயுதம் போல சுழற்ற ஆரம்பித்தான். ஒரே கணத்தில் பல வாட்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் டனார் டனார் என கலவையான ஒலிகள் எழுந்து எதிரொலித்தன. இருவரை இளவரசன் எதிர்த்ததும் சற்றே விலகி எதிர்த்திசையில் நடந்த இளங்கோ இளவரசியின் மெய் காவலனை இளவரசியின் பக்கம் நகர சைகை செய்துவிட்டு அவனை எதிர்த்தவனிடம் போரிட ஆரம்பித்தான். இளவரசனின் வாழ்வீச்சு போலவே அவன் வீச்சுக்களும் இருந்ததை கண்ட அவன் எதிரி வீரன் திகிலுடன் தனது வாளை சுழற்ற ஆரம்பித்தான். கூடாரத்தின் நடுத்தண்டில் கட்டப்பட்டிருந்த 2 பந்தங்களிலிருந்து புகையோடு ஒளிர்ந்த வெளிச்சம் பட்டு வாட்கள் மின்னின. முதலில் எதிர்த்த இருவரையும் சில நிமிடங்களில் செயல் இழக்க செய்து முன்னேறிய இளவரசன் வேண்டுமென்றே அடுத்த இருவரையும் அலைக்கழிக்கும் வண்ணம் விழாக்கால வீர விளையாட்டு முறையில் அப்படியும் இப்படியும் துள்ளி துள்ளி நகர்ந்தும் அடிபோட்டு பின்வாங்கியும் அழகாக முன்னேறி பாய்ந்தும் வாள் சுழற்றி எதிரிகளை அளவற்ற பீதியடைய செய்தான். அவன் பாய்ந்து முன்னேறும் போதெல்லாம் அவர்களின் முகங்களில் பயக்களை தட்டியது. ஒற்றை எதிரியோடு போரிட்டவாறே இளவரசனை கண்டு கொண்டிருந்த இளங்கோவுக்கு இதழ்களில் கேலி தெளிந்தது. பாவம் இளவரசி அவர்கள் என்றான் தனது இயல்பு தலை காட்ட. ஓஹோ, இவர்கள் உனக்கு ரொம்பவும் வேண்டியவர்களோ என்றான் இளவரசன். இளவரசனின் வாள் சுழன்ற பக்கமெல்லாம் தனது நீள் விழிகள் மின்னை சுழல
சிந்தையெல்லாம் பரவசம் பொங்க நின்றிருந்தார் கிளியூர் இளவரசி. சில நாட்களுக்கு முன்பு வனப்பகுதி பயண மாளிகையின் பின்புற தோட்டத்தில் நடு இரவில் சாளுக்கிய ஒற்றர்களை எதிர்த்து இளவரசனும் அவனது மெய்காவலனும் வாட்போரிட்டதை கண்டு வியந்து நின்றது. இந்த கணத்திலும் அவள் இதயத்துள் தலை நீட்டவே அவளது மெய் சிலிர்த்தது. அன்று இரவில் சாளுக்கிய ஒற்றர்களால் இவன் வேங்கியின் இளவரசன் என அழைக்கப்பட்டதால் இவன் யார் என்பதையும் அறிந்த கணம் முதல் ஏற்கனவே அவனின் வாழ்வீச்சில் லயித்து போய்விட்ட அந்த அழகியின் இதயம் ஒரேடியாக அவன் உருவத்தையும் தனக்குள் பதித்து கொண்டது. சிந்தையை பறி கொடுத்து சில நாட்களே கழிந்திருப்பினும் அவன் புரவி மீது பயணித்து போனதை ஏக்கத்தோடு மாளிகையின் மச்சில் நின்று பார்த்திருந்த கணம் முதல் இரவு பகல் எல்லா வேளைகளிலும் அவனையே அசை போட்ட அந்த வாழ் பிடித்த மங்கை மனம் மகிழ் வலையில் குதியாட்டம் போட்டது. சிறிதும் எதிர்பாராத வண்ணம் எதிரிகளோடு போராடி கொண்டிருக்கும் வேளையில் இப்படி எங்கிருந்தோ வானத்திலிருந்து வந்து குதித்தவன் போல புறவிகளில் வந்திறங்கி புதுமையான முறைகளில் தன் திறன்களை காட்டி கொடியவர்களை அவன் கதி கலங்க அடிப்பதை நினைக்க நினைக்க அவள் நெஞ்சம் தன்னை மறந்தது. மின்னும் விழிகளில் இதயத்தை கொட்டி காட்டிவிட பரபரத்தது. தன் நிலையை உள்ளுக்குள் எண்ணி பார்த்து ஒரேடியாக வியக்கவும் செய்தது. அரை நாழிகைக்கும் மேல் ஆட்டம் காட்டிய இளவரசன் திடுமென தனது வாளை சூட்சுமமாக சுழற்ற தொடங்கினான். ஒருவன் தோளில் பலமான காயத்தை ஏற்படுத்திய அவனது வாள் எதிரியின் கைவாளை தட்டியும் விட்டது. ஒரு கையால் குருதி வழிந்த தோளை அழுத்தியபடி அலறினான் அவன். இந்த காட்சியை கண்ட இளங்கோவிடமும் ஒருவித விரைவு தொற்றிக்கொண்டது. நீண்ட நேரமாக வாள் சுழற்றி ஓரளவு களைத்து போயிருந்த எதிரி இளங்கோவிடம் திணறினான். எப்படியாவது தப்பித்து ஓடலாமா என அடிக்கொரு முறை கள்ளத்தனமாக அப்படியும் இப்படியும் பார்வையால் அலசினான். வழியேதும் இன்றி இன்று வசமாக சிக்கிக் கொண்டோம் என்ற நினைப்பு மேலோங்கிட கண்டபடி வாளை சுழற்றலானான். ஒருவித ஆவேசத்துடன் தலைக்கு மேல் தனது நீண்ட பெரும் வாளை ஓங்கி இளங்கோவின் தலைமீது இறக்கும் நோக்கில் சக்தியை திரட்டி ஹீங்கார ஒலி எழுப்பி வாளை இறக்கினான். சிறிது அயர்ந்திருந்தாலும் இளங்கோவின் கதி அதோ கதியாகியிருக்கும். எச்சரிக்கை உணர்வோடு போரிட்டு கொண்டிருந்த இளங்கோ சட்டென்று ஓரடி பின்வாங்கி விடவே உய் என காற்றை கிழித்து கொண்டு எதிரியின் வாள் இறங்கிய இடைவெளியை பயன்படுத்தி அவனது நெஞ்சில் பாய்ச்சினான் இளங்கோ தனது வாளை. ஹா என்று அலறிய எதிரி சில வினாடிகள் தள்ளாடி வேறற்ற மரம் போல மண்ணில் சாய்ந்தான். அவன் அலறி சாய்ந்த மறுகணமே தனது வாளை கீழே வீசிவிட்டு கைகளை கூப்பிக்கொண்டு நின்றான் இளவரசனை எதிர்த்த வீரன். கூடாரத்தில் நிகழ்ந்த போர் அந்த கணமே முடிந்தது. கூடாரத்து முகப்பருகே வாட்களை இழந்து நின்ற இரு எதிரிகளும் குருதி கொப்பளிக்க கூடாரத்தின் ஓரத்தில் ஒதுங்கி நின்றிருந்தவர்கள் இதுதான் சமயம் என்று எண்ணி மெல்ல வெளியேறி தப்பிவிட நகர்ந்த போது சில நிமிடங்களுக்கு முன்பு தனது புறவியை கொண்டு வந்து நிறுத்தி இறங்கிய விடுதி காரியஸ்தன் அப்போதுதான் எதிரே உருவிய வாளுடன் கூடாரத்தினுள் நுழைந்தான். அப்படி நுழைவதற்கு முன்பே இரு எதிரிகளை இளவரசனின் கரிய புறவியும் இளங்கோவின் சாம்பல் நிற புறவியும் காவல் காத்து நின்றதையும் அளவற்ற வியப்புடன் கண்டு கொண்டே கூடாரத்தினுள் நுழைந்தான். தனக்கு எதிரே இருவர் பீதியுடன் நகர்ந்து வருவதை கண்ட காரியஸ்தன் இடது கையால் மீசையை முறுக்கிவிட்டு கொண்டான். எதிரே அந்த கிழ வீரனை கண்டதும் திகைத்து போன எதிரிகள் மீண்டும் கூடாரத்துக்குள்ளேயே பின்வாங்கினார்கள். இதையெல்லாம் தவறாமல் கவனித்துவிட்ட இளங்கோ, அடடே, வாருங்கள் காரியஸ்தரே, சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றான், பாதி மெய்யாகவும் பாதி கேலி ததும்பவும். இளவரசனும் பின்புறம் தலையை திருப்பி பார்த்தான். தலை தாழ்த்தி வணங்கிய காரியஸ்தனின் கைகளில் ஒன்றில் உருவிய வாளை கண்டதும் வியப்பு மின்னிய விழிகளால் பெருமை பொங்க பார்த்தான். நீர் ஏன் வந்தீர் காரியஸ்தரே என்றான் இளவரசன். தாங்கள் புறப்பட்டதும் எங்களில் யாரும் தங்களுடன் கிளம்பவில்லை என்று காயம்பட்ட வீரன் குறை கூறியதன்றி தங்களின் ஆணையை மீறிக்கொண்டு கிளம்பிவிட்டான். அவனை தடுத்துவிட்டு அடியேன் அவனது புறவியில் ஏறி வந்தேன் பிரபு என்றான் காரியஸ்தன். இளவரசியிடம் நின்றிருந்த மெய்காவலனும் நன்றி பெருக்குடன் இளவரசன் முன்பு வந்து வணங்கி, நன்றி பிரபு, இதற்கு முன்பு தங்களை எனக்கு தெரியாது. ஆனால் வனப்பகுதி பயண மாளிகையிலிருந்து தாங்கள் புறப்பட்டு போனதை பார்த்திருக்கிறேன் என்றான். சற்று முன்பு வரை வாளெடுத்து போரிட்டு நின்ற இளவரசி அனிச்சையாக அசைந்தாள் இளவரசனை நோக்கி. இடைவெளி குறைய குறைய இனம் புரியாத தயக்கம் வந்து அவள் பொன்னிற கால்களை பின்னியது. தோரணையோடு வாளை பற்றியிருந்த வளையணிந்த பூங்கரங்களில் இந்த கணத்தில் லேசான நடுக்கத்தை உணர்ந்தாள். இதயத்தின் ஒரு பக்கம் நட நட என்று தூண்டலையும், மறுபக்கம் வெட்கம் கெட்டவளே, அந்நிய புருஷர்களிடம் அச்சமின்றி நடக்கிறாயேடி, சரியா இது என எதிர்ப்பையும் ஒரு சேர உணர்ந்தாள்.
தான் இந்த இளவரசன் வரும் வரை பெண் என்பதையே மறந்து புலி என ஆர்த்தெழுந்து போரிட்டதையும் ஒரு கணம் எண்ணியதும் சிறிது துணிவு வர மீண்டும் நடந்தாள். அவள் நடந்தபோது கார் சிலம்புகள் நாட்டிய நங்கையரின் கார் சலங்கைகள் போல குலுங்கி இசைத்தன. பந்தங்களிலிருந்து பாய்ந்து பரவிய ஒளியில் தேவமங்கை மிதந்து வருவது போல தெரிந்தது. பிறை நுதலும் விற்புருவங்களும் நீண்ட அகன்ற பெரும் விழிகளும் நீண்ட நாசியில் மின்னிய ஒற்றை வைரக்கல் பதித்த மூக்குத்தியும் பளிரிட்ட இடைப்பிரதேசத்தில் தழுவி தொங்கிய பொன் சங்கிலியும் இறுக்கி கட்டப்பட்ட கச்சையோடு உறவாடி நின்று பெரிய சிவப்பு கற்கள் பதித்த பதக்கமும் ஒன்றை ஒன்று போட்டியிட்டு அழகின் அழகாக தெரிய அந்த கிளியூர் மலையமான் மகள் மனம் நிறைய பலவித உணர்ச்சிகள் ஊசிகளாக தைக்க நாணம் காட்டி நடந்து வந்ததை கண்ட இளவரசனும் இமைக்க மறந்து நின்றுவிட்டான் சில கணங்கள். இளவரசியை பின்பற்றி நகர்ந்து வந்த அவளின் அணுக்கத் தோழி கோதைக்கு லேசாக இளவரசியின் இதயம் புரிந்ததால் அவளை தொடும் தூரத்திலேயே வந்து கொண்டிருந்தாள். அன்றொரு நாள் வனப்பகுதி மாளிகையில் தன் மெய்க்காவல் வீரர்களை சீற்றத்துடன் சினந்த இளவரசியின் செயல்கள் இந்த கணத்தில் கோதையின் நினைவில் திரை விரித்தன. அதன் விளைவாய் மனதிற்குள் நகைத்தவாறே மெல்ல நடந்தாள். புருஷர்களிடம் மனதை பறிகொடுத்து விட்டால் இந்த பெண் மனம்தான் எப்படியெல்லாம் பதைபதைக்கின்றது, வதைப்படுகின்றது என்பதையும் கோதையின் நெஞ்சம் நினைத்து பார்த்து ரசித்தது. இளவரசனை நெருங்கிவிட்ட இளவரசியை நாணமும் அச்சமும் தலைகுனிய வைத்தன. தலை குனிந்தாலும் பொல்லாத விழிகள் மட்டும் எதிரே நிற்கும் இளவரசனை இணையற்ற இன்பத்தோடு கண்டு கழித்தன. வாளை கீழே வைக்காமல் அப்படியே இரு மலர்கரங்களையும் குவித்து வணங்கினாள். கோதையும் வணங்கினாள். வனம் போன்ற அமைப்புடைய அந்த பெரு வழியின் ஒரு ஓரத்தில் நிறுவப்பட்டிருந்த துணி கூடாரத்தின் உள்ளே சற்று முன்பு வரை நிகழ்ந்த குட்டி போர் ஒருவாறு முடிவுற்றதும் எதிரிகள் சிலர் இறந்தும் பலர் படுகாயமுற்று கிடந்த நிலையில் வாயிலுக்கு முன்புறத்தில் இளவரசியின் மெய்க்காவலர் இருவரும் மடிந்து கிடந்த சூழலில் பல்வேறு உணர்வலைகள் இதயத்துள் மோத நின்றிருந்த பண்டித சோழ மாமன்னனின் பேரனான வேங்கி இளவரசன் ராஜேந்திரனின் முன்பு அழகு ஓவியமாக அசைந்து வந்து குனிந்து வணங்கிய இளவரசியின் வனப்பு அவனை வசீகரிக்க தவறவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.